திருஷ்யம் 3 படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா திருஷ்யம் மேல கடந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு போகுது. ஸோ அது திருஷ்யம்ல எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சோ, திருஷ்யம் 2ல எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சோ அதே மாதிரியே ஒரு ஸ்கிரீன் பிளே. நிறைய சின்ன சின்ன லீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பழைய பழைய கேரக்டர்ஸ் எல்லாம் திரும்பி இவர் சந்திக்க வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப் இஸ் திருஷ்யம். த்ரில்லர் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பெரிய பெரிய பிரம்மாண்டமான காட்சிகள் இல்லாம எழுத்து மூலியமாவே ஒரு ஸ்கிரீன் பிளே மூலியமாவே நம்மளை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளை எதிர்பார்க்கவே வச்சிருக்காங்க. எப்பயும் போல திருஷ்யம் 1 அண்ட் திருஷ்யம் 2ல இருந்த அந்த மாஸ் மொமெண்ட் ஒன்று இருக்கும். இங்க திருஷ்யம் 2ல கோர்ட்ல இருந்த மொமெண்ட்டும், திருஷ்யம் 1ல அந்த குழி தோன்ற இடத்துல இருந்த மொமெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நீங்க படத்துல தான் பார்க்கணும். பட் லாஸ்ட் ஒரு ½ அன் அவர் கண்ணை இமைக்காம நம்மளை பார்க்க வச்சது. அதிகமா நான் இந்த படத்துல மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஜார்ஜ் குட்டியோட கிளவர்னஸ். அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு ஆன்டிசிபேட் பண்ணுவாரு. திருஷ்யம் 2 தான் பெரிய எக்ஸாம்பிள். வரப்போற பிரச்சனைகளை யோசிச்சு எப்படி எப்படிலாம் பிரச்சனை வரும்னு கணிக்கிறவரு இந்த இடத்துல எங்கேயோ அவர் அதை தவற விட்டதுனால அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் அதை கடைசி நேரத்துல ஜார்ஜ் குட்டி எப்படி கிளவரா அதை சமாளிச்சாரு, அதை கடந்து போறாரு, அதை இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்றாரு அப்படிங்கிறது தான் கதை. கண்டிப்பா பார்க்கலாம். திருஷ்யம் ஃபேன்ஸ் மஸ்ட் வாட்சபிள். எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. படம் கண்டிப்பா என்ஜாய் பண்ற மாதிரி தான்.